ஹே கைஸ், பீட்டாஸ் அண்ட் கப்பீஸ் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிமேனா என்னன்னு. இந்த ஆர்டிமே ஹேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு 18 to 24 hours மேலே ஆகும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஹேட்ச் பண்ணி எடுக்கிற ஆர்டிமேஸ்லாம் கொஞ்ச நேரத்துலேயே இறந்துடும். ஸோ இந்த மாதிரி இறக்காமல் இருக்கிறது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இப்போது நல்லா வாஷ் பண்ணி உங்கள் ஆர்டிமியாவும் எக்ஸும் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும், ஏன்னா அதில் வந்து சால்ட்டு ப்ளஸ் அது இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணால் தான் அந்த எக் செல்லோட ஒட்டிகிட்டு இருக்க ஆர்டிமியாவும் செப்பரேட்டாக வரும். பிகாஸ் இந்த ஆர்டிமியா பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல்லே 15 to 25 rupees வரைக்கும் இருக்குது. பெட்டர் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிட்டீங்கனால்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஒரு கேப்சூலாக வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ். ஓகேங்களா? இல்லை எவ்வளோ எக்ஸல் இருக்க பாருங்களேன். இதுக்குள்ளேயும் ஹேட்ச் ஆகுது எக்ஸல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் மினிமமாக இருக்க ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நதியோ போட்டோன்னா ஓவர் ஃபீட் ஆயிரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேங்க் கீழே போயிட்டு ஒரு மாதிரி க்ளவுடியே ஃபார்ம் ஆயிரும். ஃபிஷ்ஷு வந்து ஓவராகவும் எடுக்கக்கூடாது, நம்ம கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா கப்பீஸும் பீட்டாஸும் சரி நிறைய எடுத்துகிட்டு பாடி ஷேப்பே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல் ஷேப்லேயோ பெண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கடைசி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடாது. உங்கள்கிட்ட எக்ஸஸாக இருக்க ஆர்டிமியாஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தனி கண்டெய்னரில் அந்த எல்லா ஆர்டிமியாவும் போட்டு வச்சுருங்க. நீங்கள் அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற ராக் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராக் சால்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சன்லைட் படுற இடத்துல வைங்க. ஏன்னா சன்லைட் முக்கியம். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக போகிற ஆர்டிமியாஸ்லாம் நம்ம ஈஸியாக ரீயூஸ் பண்ணலாம்.